கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர். ஜோதிமணி மாடன் தோன்றுமூர். நீதியாய் நல்ல பத்தர் வாழுமூர். நான்மறைகள் ஓதுமூர். வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். பாதங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பதுவும் வம்பு. அஸ்மத்குருபியோ நமः. அஸ்மத் பரமகுருபியோ நமः. அஸ்மத் சர்வகுருபியோ நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமணே நமः. ஸ்ரீ வானாச்சல குரவே நமः. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாம நமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருமையான அந்த திவ்ய தேசத்தில் சுவாமி விஷ்ணு சித்தருக்கு குழந்தையாக ஆண்டாள் அவதரிக்கிறார். பரமபதத்தில் எம்பெருமான்கிட்ட பூமாதேவி பிரார்த்தனை பண்ணி பூலோகத்தில் உங்களுக்கு பிடிச்சவா யார் அப்படின்னு கேட்குறார். எனக்கு பிடிச்சவா ஆத்மார்த்தமாக என்னுடைய நினைவோடு நந்தவனம் பண்ணி புஷ்பங்கள்லாம் தயார் பண்ணி அதை சாத்தி அந்த நந்தவனத்தை சரி பண்ணி வச்சுக்கணும், அது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிராட்டி அடியேன் கொஞ்ச நாள் அங்கே இருந்த விஷ்ணு சித்தருக்கு பொண்ணாக பிறந்து அந்த கைங்கரியங்களெல்லாம் பண்ணி அதில் உள்ள சந்தோஷத்தை ஏற்றுக்கிறேன், தேவள் பின்னால் அடியேனை கை கொண்டு விட வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதே மாதிரி இந்த மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான், அந்த வில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தர் நந்தவன கைங்கரியம் பண்ணிட்டு வரார். அந்த இடத்துல கற்கடை பார்வல்குன்யாம் துளசி கானநாத் பவாம் பாண்டிய விஸ்வம்பராம் லோகாம் வந்தே ஸ்ரீ ரங்கநாயகி. அவன் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு துளசி செடியின் கீழே ஒரு தங்க பெட்டியில் காட்சி கொடுக்குறா. இவர் நந்தவர கைங்கரியம் பண்ணும்போது இவருக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. கையில் களக்கொட்டிருக்கும், மண் வெட்டி போடுற கூட இருக்கும். இதை பார்த்துட்டு ஒரு ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய ஆற்றுக்கு எடுத்து போய் கோதைன்னு பேர் வச்சு விளக்குறார். இவெல்லாம் அயோனிஜ குடியாக இருப்பாள். யோனி சம்பந்தப்பட்டு கர்ப்பவாசம் பண்ணிப்பட்டு வந்தவாள் இல்லை. சீதா பிராட்டி அந்த மாதிரி ஜனகனுடைய ஏர்முனை சாலிலேருந்து அங்கேன்னு வந்தாள். திரௌபதி மிகப்பெரிய புத்திரகாமிட்டு யாகம் பண்ணி துருபதன் எனக்கு ஒரு பிள்ளையும் என்னை வீழ்த்திய அர்ஜுனனுக்கு கொடுப்பதற்கு ஒரு பிள்ளையும் என்னை வீழ்த்திய திருஷ்டத்யுமனை கொல்வதற்கு ஒரு பையனும் வேண்டும் என்று சொல்லி அந்த யாகம் பண்ணும்போது அதில் உண்டானவள் திரௌபதி. ஆனால் இவாளெலாம் இந்த பஞ்சபூத சேர்க்கையிலே வந்தவா இல்லை. அதனால் இயற்கையாகவே இவாளுக்கு அந்த ஞானங்கள்லாம் சேர்ந்துருக்கும். அப்படி ஒரு வளர்க்கும்போது ஆண்டாள் கோதை திரௌபதி இவாளோட பூமாலை கட்டுதல் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறார். பூமாலை கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லும்போதே கண்ணனுடைய கதைகளை எல்லாம் சொல்லிட்டு வர்றார். கண்ணன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சேஷ்டிதங்கள்லாம் பண்ணவன் அப்படி நிறைய சொல்லிட்டு வர அந்த குழந்தை ரொம்ப ஆனந்தமாக கிரகிக்கிறது. கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரேனா. பிரகலாதனுக்கு அவர் தாயார் தொட்டியில் போடும்போதே எம்பெருமானுடைய சரித்திரங்களை சொல்லி வந்தான். இந்த மாதிரி எம்பெருமானுடைய சரித்திரங்களை கேட்கும்போது அது காதில் கேட்டுட்டே எல்லா செய்தியும் கேட்டுக்கும். அது மாதிரி அபிமன்யுவுக்கு சொல்லி வந்தார் திரௌபதி. அதே மாதிரி இவளும் இந்த கதைகள்லாம் சொல்லிட்டு வரா. இதை சொல்ல 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 இவ என்ன ஆகுது, காவியை உன் மலர்கள் காயா மலர்கள் எம்பெருமானுக்கு உன்னிடம் என் செய்வது. ஏதோ கதையை கேட்டோம், போனோம், கோயிலுக்கு போனோம், வரிசையில் நின்னோம், சக்கரை பொங்கலை சாப்பிட்டோம், தழுவிட்டு வந்தோம் இல்லாமல் அந்த கதைகளிலே ஈடுபட்டு அவன் இருக்கும் இடத்தையெல்லாம் நாம் சென்று சேவிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறா.
அது அந்த அக்ரஹாரத்துலேருந்து யமுனை ஆற்றங்கரைக்கு எங்கே போகிறது, பிருந்தாவனத்துக்கு, கோவர்தனத்துக்கு, யமுனை ஆற்றங்கரைக்கு எல்லாம் எங்கே போகிறது, யார் அழைச்சிட்டு போவா, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் தான் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வாய்ப்பாடியாக நினைத்துக் கொள்கிறாள். தன்னை சுற்றியுள்ள அக்ரஹாரத்து பெண்களை கோபிகளாக நினைத்துக் கொள்கிறாள். தான் இடைப்பேச்சும் முடைநாற்றமுமாக மாறிவிட்டாளாம். பிராமண பேச்சு போயிடுத்து முடைநாற்றம், வெண்ணெய் திரட்டி திரட்டி அதனுடைய துகள்கள் மேலே விழுந்து அந்த வெண்ணெய் நாற்றம் உடம்பெல்லாம் வந்துடுத்து. இடைப்பேச்சு வந்துடுத்து. இந்த இடைப்பேச்சு தான் மெய்வான் பரந்த நகால் மிக்குள்ளவைகளும் மெய்வான் சிறுவீடு மெய்வான் பரந்த நகால்னு இந்த வார்த்தைகள்லாம் வர்றது. இந்த சோறு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நிறையா வரும். அருளிச்செயலை பார்த்தா எந்த இடத்துலையாவது சாதம்னே வராது, சோறுங்கிற வார்த்தையை தான் எல்லாரும் எடுத்திருப்பான். நெய்யடை நல்லதோர் சோறு, உள்ள நெய்வேதம் முழங்கழிவார சோறு, பார்ச்சோறு, இப்படியே தான் வந்திருக்கும். உள்ளஞ்சோறு பருகு நீர், அந்த வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். ஆக அது பேர் மாறி எடுத்து அந்த நினைவிலேயே எம்பெருமானுக்கு சாத்திர மாலைகளில் ஒன்று எடுத்து தான் போட்டு அழகு பார்க்கலாம், அவனுடைய அழகுக்கு நமக்கு ஒத்திருக்கிறோமா அப்படின்னு நினச்சி நெறிக்கண்ணாடியில் அந்த மாலையை போட்டு பார்க்குறா. கிட்டத்தட்ட எழிலுடைய அம்மனை மீறி என்னுடைய எண்ணரங்கர் தின்னமுதர் குடலழகர் வாயழகர் கண்ணழகர் தொப்பூழில் எழுகமலத்து பூவழகர் எம்முடைய கடல் விளையத்தாமும் கடல் விளையை ஆக்கினாரே, ஒத்து இருக்கிறோம் என்று சொல்லி இந்த மாலையை திரும்ப எடுத்து கோவிலுக்கு போகிற கூடையிலே வைத்து விடுகிறாள். இதை பெரியாழ்வார் பார்த்த உடனே மிகப்பெரிய அபச்சாரத்துக்கு நாம் ஆளாகி விட்டோம் என்று சொல்லி இந்த மாலையை தள்ளி வைத்து விட்டு திரும்ப குளித்து விட்டு திருமணங்கால் போயிட்டு வந்து புதுசாக ஒரு மாலை தயார் பண்ணி கொடுக்குறார். அன்றைக்கி ராத்திரி வடபெருங்கோயில் உடையான் அந்த விஷ்ணு சொப்பனத்தில் ஏன் இன்றைக்கி மாலை நன்னா இல்லை, எப்பவும் போல இல்லையே அப்படின்னு கேட்குறார். இல்லை இந்த மாதிரி தவறாக எடுத்து அதனால் நான் வேலை பார்த்தேன், அப்படிலாம் கிடையாது, அவள் சாத்தி கொடுத்த மாலை தான் நமக்கு உகப்பாக இருக்கும், நீ அதை மாதிரியே பண்ணும் அப்படின்றாராம். இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு தினம் புஷ்பமெல்லாம் கட்டி அவளை மாலை போட சொல்லி பார்த்துட்டு திருப்பி அதை வாங்கி கொண்டு போய் எம்பெருமானுக்கு சாத்துவார். அப்படி ஆண்டாளுக்கும் எந்த நேரத்தை பார்த்தாலும் கண்ணன் மேல் ஒரு காதல் வந்து விட்டது. தெய்வம் மேல் பக்தி வர்றதுங்கிறது வேற, கண்ணன் மேல் ஒரு காதல் வந்துடுறது, அதீதமான காதல். கருவிளை ஒன்மலர்கள் காயா மலர்கள் எம்பெருமானுக்கு உங்களுக்கு என் செய்வதே. இந்த காயாம்பூ பூன்னு இருக்கும், கருவிளை பூன்னு இருக்கும், அந்த புஷ்பங்கள்லாம் பார்த்தா கிருஷ்ணனுடைய நிறத்தை ஒத்தியே இருக்கும். இந்த நேரத்தை நீங்கள் வச்சுருக்கீழே எனக்கு அவன் நினப்பு வருது, இந்த நேரம் உங்களுக்கு என்ன செஞ்சுது அப்படிலாம் சொல்லுவாளாம். அதே மாதிரி இதில் கர்ணனுக்கு மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா காட்சி கொடுக்கும்போது நீல நெடுங்கிரியும் மழைமயிலும் பப நெடுநீரும் காயாவும் நிகர்க்கும் இந்த கோலம் அப்படின்னு அவர் சொல்கிற கலர் பூரா டார்க்காக இருக்கும். நீல நெடுங்கிரி மழைமயில் பப நெடுநீர் காயா நிகர்க்கும் இந்த கோலம். அவர் கம்பன் வந்து கங்கை கரையிலே எம்பெருமான் நடந்து சென்ற பொழுது அந்த காலை பொழுதிலே ராமபுரான் பிராட்டி இளைய பெருமாள் ஏந்திய வெல்லும் கையுமா நடந்து போகிறா. சூரியனுடைய வெளிச்சம் படுறது அவன் மேலே, சூரிய வெளிச்சம் எங்கே பட்டாலும் பிரதிபலிக்கும். இந்த ஆனந்தமான காட்சியை பார்த்துட்டு வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரி சோதியின் மறைய அந்த ஒளி வந்து இவளோட அப்சார்ப் ஆகிடுது, வெளியில் வரல திருப்பி. வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையாளனோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மறைமுயலோ ஐயோ இவன் மேனி அழிய அழகுடையான் அப்படின்னு இந்த அழகுகளுக்கு நிறத்தை ஒத்திட்டு வர்ணித்திருப்பார்கள். அது மாதிரி இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு எந்த நேரத்தை எங்கே பார்த்தாலும் கண்ணன் நினைப்பாக வருது. இந்த பாசுரங்களில் வந்து பெரியாழ்வாரும் காமிச்சிருப்பா, 2-3 பேர் காமிச்சிருப்பா. அல்வழ கொன்னுமில்லா அணிகோட்டியிருக்கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழபடியே நல்வகையாலமோ நாராயணாயவென்று பல்வகையாலும் பவித்திரனே உனை பல்லாண்டு குருவனே என்று சொல்லி திருக்கோட்டியர்கோன் செல்வ நம்பி அப்படிங்கிற வார்த்தையை தன்னுடைய பாசுரத்தில் பொறிச்சிருப்பார். அது மாதிரி திருமங்கை ஆழ்வாரும்
அந்த சோழ தேசத்து அந்த வணிகரை தன்னுடைய பாசரத்தில் ஏற்றியிருப்பார். பாண்டிய மன்னர்களுடைய சரித்திரங்களையும் முதலாழ்வார்கள் ஒரு இடத்துல பண்ண கைங்கரியங்களை சேர்த்திருப்பார். எதுக்காக அப்படி சேர்த்துருக்காருன்னா, பின்னால் பெரிய நம்பி பின்னாலே இந்த செல்வ நம்பி இன்றைக்கி முதுகுளத்தூர் பக்கத்தில் பெருங்கருணைங்கிற ஊரில் இடம் இருக்குது. அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே அப்படிங்கிற இடத்துல மாதம் ஒரு தடவை எல்லாம் அந்த டிவோட்டிஸ் எல்லாம் மெட்ராஸ் இருக்கா எல்லாம் பண்ணுறா, காரியங்கள்லாம் பண்ணுறா. அவர் திருக்கோட்டியூர்லேருந்து பாண்டிய சபையில் கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார். அவருக்கு இவர் ஏதாவது பண்ணணுமேங்கிறதுக்காக இந்த விஷ்ணு சித்தராக இருக்கிற பெரியாழ்வார் மதுரைக்கு போகிறதுக்கும் வரத்துக்கும் அவளை கூட்டின்னு போகிற சபைக்கு போய் அந்த விரைந்து கிழியறுத்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி கூட்டின்னு போனவர் செல்வநம்பி. அதே மாதிரி திருப்பி ஆண்டாள் நாச்சியாரை வர சொல்லி வரும்போது, எம்பெருமாள் சொல்லி விடும்போது அதுக்குண்ட சன்னத்தங்களெல்லாம் வெளியில் மண்டபங்கள் கட்டி ஏற்பாடு பண்ணி, சாப்பாடு ஏற்பாடுகள் பண்ணி, கொடை சாமரம் தீவெட்டி பாதுகாப்பு ஆள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி இவர் கடைசி வரைக்கும் கூட இருந்தார். அதனால் அவருடைய பெயரை தன்னுடைய பாசுரத்திலே பறித்து கொண்டார். கோங்கலரும் பொழில் நாச்சியார் வர 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 விரகதாபம் ஜாஸ்தியாகிறது. நாச்சியாருக்கு எம்பெருமான மேலே அவ்வளவு கொள்ளை கொண்ட காதலாக இருக்கிறது. அந்த திருமாலின் சோலை மலை கள்ளகட கோயிலில் நிறைய கொன்றை மரங்கள் பூத்திருக்கும். அந்த கொன்றை மரங்களில் அந்த பூவாகி மொட்டாகி காயாகி கனியாகி புஷ்பமாகி யாரும் தேடாமல் கீழே விழுந்து கிடக்கும். ஒருத்தரும் தேட மாட்டான். ஏன்னா அது சிவபெருமானாருக்கு உகந்த கொன்றை பூ அப்படிங்கிறனால இவருக்கு அங்கே வேலை இல்லைன்னு அதை யாரும் தேட மாட்டான். இந்த நாச்சியார் என்ன சொல்கிறா, கோங்கலரும் பொழில் மாலிலும் சோலை கொன்றைகள் போல் தூங்கு பொன்மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன்னா தொங்கின்றிருக்கேன். அது யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். இப்போ என் நிலைமை எப்படி இருக்குது, நீ என்ன சொல்ல போகிற, உன் மேலே அவ்வளவு நான் பிரியமாக இருக்கேனே அப்படின்னு அவரை சேர்த்து வைப்பதற்காக திருமாலிருஞ்சோலை கள்ளழகரையும் திருவேங்கடமுடையானையும் உதவி கூப்பிடுறான். பிரார்த்தனையெல்லாம் பண்ணிக்கிறான். அந்த அரங்கநாதனோட என்னை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு. ஏன் நாட்டில் எத்தனையோ குழந்தைகள் இருக்கே, காலகாலத்தை கல்யாணம் ஆக வேண்டாமா, பக்திங்கிறது வேறு இல்லறம்ங்கிறது வேறு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவள் சொல்லிட்டா, நான் ஹோமத்தில் போடுற புரோடாசம் மாதிரி, ஹோமத்தில் பிரசாதம் போடுவா. புரோடாசம்ங்கிறது மாவால் தயார் பண்ணுறது, ஹவிஸ் அப்படிங்கிறது சாதத்தினால் தயார் பண்ணுறது. சொல்கிற வானிடை வாழும் வானவருக்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவிசுங்கிற வார்த்தை அப்படின்னு தமிழாகவே எடுத்துக்கிறான். வானிடை வாழும் வானவருக்கு மறையவர் வேள்வியில் வகுத்த கானிடை திரிவதோர் தறி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆழசங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்து என் தடமுறைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழையில்லேன் கண்டாய் மன்மதனே. அந்த வாழ்க்கையே போச்சு. அதனால் அது எப்படிப்பட்ட உயர்ந்த ஆபீஸு மரியாதையோடு கொண்டு ஹோமத்தில் சேர்க்க வேண்டியதை நீங்கள் இப்படி தெருவில் போட்டேன்னா கண்டதும் முகந்து பார்க்கும். அது மிகப்பெரிய எம்பெருமானுக்கு அவமானம். அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இப்போ என்னதான் பண்ணணுங்கிற, ஏதா எனக்கு ஒரு சின்ன காரியம் பண்ணால் போதும். கோங்கலரும் பொழில் மாலிருஞ்சோலைன்னு நம்பிக்கு தூங்கு பொன்மாலோடு உடனான் என்று தூங்குகின்றேன். 2 விஷயம் வேணும் எனக்கு. பூங்கொள் திருமுகத்து மடுத்து உதிய சங்கொலியும் சார்கவில் நாணலையும் கேட்டு தலை பெய்வது எஞ்ஞான்றுகளோ. ஒரு பெண்ணு ருக்மிணிக்காக ஏற்கனவே போய் அங்கே காத்திருக்கா ருக்மிணி பிராட்டி குந்தி தேசத்தில். அப்போ இவர் நட்சத்திரத்தை பார்த்துட்டு நாளைக்கு லக்னமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தாருங்கிற சாரதியை விட்டு மிக வேகமாக அந்த இடத்துக்கு வந்துடுறார். இவர் ஒரு சோலையில் தங்கியிருக்கார், அவள்லாம் ஒரு சோலையில் தங்கியிருக்கா. மறுநாள் விடிஞ்சா லக்னம் சிசுபாலனுக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம். இவர் வருவாரோ மாட்டாரோ நினச்சிட்டு இருக்கா ருக்மிணி பிராட்டி.
தான் வந்ததை முதலில் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சங்கநாதத்தை எடுத்து ஒரு இடி முழக்கம் கொடுக்கிறார். சங்கநாதத்தை கொடுக்கிறார். இந்த சங்கநாதம் பல சோலைகளை கடந்து ருக்மிணி பிராட்டி காதிலே விழுகிறது. ஆறி இருக்கிறாள், நமக்கு உடையவன் வந்து விட்டான், நமக்கு உடைய சேஷன் வந்து விட்டான் என்று சொல்லி இனி அவனுடைய பரம் நம்மை காப்பதுன்னு ஆறி இருந்தாளாம், அமைதியாக இருந்தாளாம். இனி அவனுடைய பொறுப்புன்னு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல தூங்கு பொன்மால் உள்நாள் என்று தூங்குகின்றேன், பூங்கொள் திருமுகத்து மடுத்து ஊதிய சங்கொலியும். அந்த சங்குக்கு மேலேயே ஒரு வழக்கு போடுறா. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாடி வெண்சங்கே அப்படின்னு பின்னால் கேட்குற ஆச்சியார் திருமணியில். இன்னொன்று எதை எதிர்பார்க்குறா, பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சார்ங்கவில் நாணலியும் கேட்டு தலைப்பெய்வதை ஞாண்டுகளோ. இந்த சாரங்கவில் இலங்கையிலே அசோகவனத்திலே சீதாபுரத்தை சிறை வைத்திருக்கும் பொழுது மாயாஜனகன் பலவிதமான வேலைகள்லாம் பண்ணுறான். ராமன் வரமாட்டான், ராமன் செத்து போயிட்டான், தசரதன் போயிட்டான், யாரும் இல்லை, இனி கடைசி காலம்தான், என்னோட சரணாகதி ஆயிடு அப்படின்னு பல பொய்ச் செய்திகளை சொல்லும்போது திருஜடை இருந்து ஆற்றி வைக்கிறான். இந்த புஷ்ப விமானம் அமங்கலமானவர்களை தாங்காது, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லும்போது தான் தண்டு கொண்டதை படைய இறங்கியதை அறிவிப்பதற்காக தன்னுடைய வில்லில் நாணை எடுத்து அந்த நாணை இழுத்து விடும்போது அந்த டங்கார சத்தம் கேட்கும் எவ்வளவோ தூரத்துக்கு. அந்த டங்கார சத்தம் இவள் கேட்ட உடனே இவள் அமைதியாகிறாளாம். சரி, நமக்கு உடையவன் வந்து விட்டான், இனி அவனுடைய பொறுப்பு, நமக்கு பரதந்திரம் கிடையாது, சுதந்திரம் கிடையாது, பரதந்திரம் அவனோடது அப்படின்னு ஆறி இருந்தாளாம். ஆண்டாள் சொல்கிறா, இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம், அங்கேருந்து ஓடி வந்து பாஞ்சு தண்ணியத்தை ஊதிண்டு இங்கேருந்து இலங்கைக்கு பெரிய பழைய தட்டுன்னு போய் சாருங்கவேலில் காமிச்சுட்டு இதெல்லாம் வேண்டாம், நான் வரேன்னு சொல்லி அப்போ ஒரு வார்த்தை அனுப்பு, ஒரு திருத்துழாய் மாலை அனுப்பு, நான் அதை வைத்து ஆறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இக்கடையில் திருமண பேச்சு எடுக்கிறவாலாம் விட்டுட்டா. இந்த திருமண பேச்சு நடக்கும்போது அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் மணவரையில் உட்கார வச்சு ஊஞ்சலில் உட்கார வச்சு பாடக்கூடிய முதல் பாட்டு இந்த ஆண்டாளை பற்றிய பாடல் தான். ஆடி புற துதித்த ஆடி புற துதித்த ஆண்டாளாங்கோதை ஆண்டாளாங்கோதை அணியரங்கநாதருடன் அணியரங்கநாதருடன் ஆடினாள் இப்போதே இதை பொம்மநாட்டிலாம் இந்த பாடலாம் பாடுவா. இன்னும் மாலை மாற்று பாடலாம் பாடுவா. வாத்தியக்காரா அதை வாசி கொடுப்பாள். அப்படி இவள் செல்வாக்கோடு வருகிறாள். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சைகளை வெஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை பக்தி விடர்னாலும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து உபதேச ரத்தன மாலையில் மாமனிகள் சாதிக்கிறார். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய். இவ இருக்கிறது ஒரு குடி தானே, வேயர் குடி தானே, 5 குடி ஏதுரா அப்படின்னா 5 குடி பிறப்பன்குடி அயோனிஜக்குடி முதல் ஆழ்வார்கள் எங்கே பிறந்தா எங்கே போனான்னு முடிவு வரைக்கும் தெரியாது. பிறப்பன்குடி திருமழிசை ஆழ்வார் தனி குடி பிறப்பன்குடின்னு அது ஒரு குடி. அதற்கடுத்து பின்னாலே சேரன் குடின்னு கேரளா பக்கம் போயிட்டார் குலசேகர ஆழ்வார். இப்படி ஒவ்வொரு குடியாக பிரிந்தது. 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையிலே வெஞ்சி நிற்கும் தன்மையலாய் பெருஞ்சேரி விரைக்குடி மின்னக்காவற்குடி வேயர்குடி இவாளுடைய ஒரு குடி. இந்த 5 குடிக்கும் ஒரு செல்ல பொண்ணா வளர்றாளா இவ. ஆண்டாள் பனைத்தெடுத்த அழகர் போல ஆண்டாள் பின்னாலே உடையவர்
எந்தெந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டாலோ தெரியலையேன்னு அழகர் கோயில் போகிறச்சே அவள் சொல்கிறா, கோதையனுங்கிற ஆண்டாள் இங்கே வந்திருந்தா 108 தடா நிறைந்த அக்கார வயசிலும் 108 தடா நிறைந்த என்னையும் சமர்ப்பிக்கிறதா வேண்டின்றே அந்த திருவரங்கத்தை எம்பெருமான் என்னை வந்து கை கொண்டு போகணும்னு. இப்போ கை கொண்டு போய்விட்டான், பிரார்த்தனை அப்படியே இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த பிரார்த்தனையை நிறைவு பண்ணி அந்த நிறைவு பண்ண செய்தியை ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் சொல்லணுமேங்கிறக்காக நடந்து வருகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் வாசலுக்கு வரும்போதே ஆண்டாள் நாச்சியாரை உள்ளம் குளிர உளம்புகிர்ந்து வாரும் நம் கோயில் அண்ணரேன்னு சேவிச்சாலாம். ஆண்டாள் நாச்சியாருக்கு பிற்பட்ட காலம் ராமானுஜர் காலம் இருந்தாலும் வாழி திருநாமத்தில் பெரும்புதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே என்று சொல்லி அவருக்கு அப்படி ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கா. நிறையா பாசுரங்கள், 30 பாசுரம், 143 பாடல் நாச்சியார் திருமொழி, 30 பாசுரமும் மங்கள பாடல்கள். ஓஞ்சி உலகளந்த உத்தமன் வையத்து வாழ்வீர்கள், பாவிகளேன்னு கூப்பிடல, வாழ்வீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே. ஓஞ்சி உலகளந்த உத்தமன், மழை எப்படி பெய்யணுங்கிறதுக்கு ஆழிமழை கண்ணா. இந்த 4 இடம் சொல்லிட்டு வந்தவ அர்ச்சாவதாரமாக ஒரு ஊரை சொல்லணுமேங்கிறதுக்காக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குரத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனின் மணிவிளக்காய் எம்பெருமான சொன்னான். ஆண்டாள் தனியனில் வந்து அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கினின் துணைவி மல்லினாள் ஆண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர்குல வேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு அப்படின்னு அவ ஒரு விளக்கு, இவர் ஒரு விளக்கு, அவர் ஒரு விளக்கு, அப்படி விளக்காக உருவகம் பண்ணா வாழை. ஆண்டாளுடைய திருப்புகழ் ஒருத்தர் பாடியிருந்தார், ரொம்ப அழகாக. ஆடி வரும் பூரத்தில் பூத்த முகம் ஒன்று ஆசு கவி பட்டர் மகள் ஆண்டாள் முகம் ஒன்று நாடுவன மாலிதனில் கண்ட முகம் ஒன்று மாடமதில் மச்சனையும் காதல் முகம் ஒன்று ஆறும் மலர் மாலைதனை ஆடும் மலர் மாலைதனை ஆடும் மலர் மாலைதனை சூடும் முகம் ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் கண் செப்பு முகம் ஒன்று கூடலுடன் கூடலையும் கூறுமுகம் ஒன்று ஆண்டாளின் பாசுரம் இணைந்த தமிழ் தாயே இணைந்த தமிழ் தாயே. ஆண்டாள் அரங்கனை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், சம்பிரதாயத்தை ஆண்டாள். அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியாருக்கு எம்பெருமான் இங்கிருந்து தூது விடுகிறார்கள். பங்குனி உத்தரத்தன்னைக்கு இங்கே மூடு பல்லக்கிட்டு இங்கே வர சொல்லுங்கள், நாம் அவளை ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி உத்தரவு கொடுக்கிறார். அதே மாதிரி செல்வநம்பி அவருடைய அபிமானதங்கன் செல்வநம்பி அவருடைய துணையோடு மிகப்பெரும் புறப்பாட்டோடு மிகப்பெரிய ஊர்வலத்தோடு ஸ்ரீரங்கம் வந்து அந்த வெளியே ஆண்டாள் சன்னியில் ஒரு சோலை இருக்கு, அந்த சோலையிலே முதல் நாள் தங்கி இருக்கிறார்கள். மறுநாள் ஊரே இங்கே கூடியிருக்கிறது. எல்லாரும் பார்க்கும்படியாக கொடுத்த செங்கழநீர் மாலையும் மடிப்பு கலையாத பட்டு புடவையும் கஸ்தூரி திலகமும் அரவணையும் காலிலே கொலுசுகளுமாக சர்வ அலங்கார பூஷிதையாக இறங்கி எல்லோரும் ரங்கவிலாசம் வழியாக ஆரியபடாள் வாசல் வரைக்கும் உள்ளே வந்து அந்த வெள்ளி படிக்கட்டு வரைக்கும் வருகிறார்கள். அதோடு எம்பெருமான் கதவு சாத்தப்படுகிறது. ஆண்டாள் அந்த நாக பரியரங்கத்தை மிதித்து ஏறி அவள் பக்கத்திலே உட்கார்ந்து அந்தர்த்தியாகமாகிறாள். எல்லாரும்
வருத்தம் ஒரு பக்கம், மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அர்ச்சகர் முகமாக நீர் ஜனகராஜனைப் போல மாமனாராய் விட்டீர். சுசரும் அமரவந்தம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் திஜகுலதலகம் தம் விட்டு சித்தம் நமாமி என்று சொல்லி இவள் இங்கே நித்திய ஸ்ரீகளோடு கலந்து விட்டாள். நீர் ஊருக்கு போய் தொடர்ந்து உம்முடைய காரியங்களை எல்லாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு வாரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றா. தன்னுடைய இந்த பூத உடலோடு அவரோட ஐக்கியமானது ஆண்டாள் நாச்சியார் திருப்பால் ஆழ்வார். உள்ளே போனவா எங்கே வந்தான்னு தெரியல. அவருடைய சூடி கொடுத்த மாலைகள் சித்ரா பௌர்ணமி அழகர் ஆற்று இறங்கும் நிகழ்ச்சிக்கு மாலை போகிறது, பங்குனி உத்திரத்துக்கு நம்பெருமாளுக்கு அவருடைய மாலை போகிறது, திருப்பதி பிரம்மோற்சவத்திலே அவருடைய உடுத்து கலைந்த மாலை போகிறது. அதை மிக பெரும் சம்பிரமமாக வாங்கி அதை சாற்றி கொடுக்கிறார்கள். இந்த ஆண்டாள் நாச்சியாருடைய 143 பாடலும் ரொம்ப அருமையான பாடல்கள், ரொம்ப ஒன்று ஆழ்ந்து அனுபவிக்க வேண்டிய பாடல்கள். அந்த பாடலில் பூரா மங்கள சொற்களாக இருக்கும். தோழிகளை கூப்பிடுதல், பாகவதாளோடு சேர்ந்து இந்த ஜல விசேஷம் பண்ணணுமா, தான் ஒருவனாக போகக்கூடாதான். அவள் ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டு போய் அவருடைய நந்தகோபருடைய திருமாளிகைக்கு போய் அந்த காவல்காரனை கேட்டு, யசோதையை கேட்டு, நப்பின்னையை கேட்டு, பலராமரை கேட்டு உள்ளே நுழைந்து அந்த வார்த்தையாடுதல் ஒன்று ரொம்ப விசேஷமாக இருக்கும். திருப்பாவையில் கேட்குறது இந்த 3ஆம் பாசுரத்திலே ஜனங்களுக்கு வேண்டதை கட்டுருவான். நாங்கள் மழைன்னு ஒரு வியாஜ்யம் பண்ணி நாங்கள் இதை ஆரம்பித்தோம், மழை பெய்யலைன்னா கஷ்டம், ஊர்க்காரா விடமாட்டா, அதனால் ஒரு மழை பெஞ்சிரு, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி தோஷம் இருக்கக்கூடாது. அந்த அதிவிருஷ்டி அப்படின்னா ஏகப்பட்ட மழையாக பெய்யறது, இப்போ எங்கே பார்த்தாலும் பெய்யறது, இலச்சரிவு அது இது காண முடியாத கஷ்டமான காட்சிகள். எங்கே பார்த்தாலும் அஸ்ஸாம் டெல்லி எல்லாம் முதக்கிறது ஜலத்தில். அனாவிருஷ்டி ஜலமே கிடையாது, காஞ்சா கடிக்கும், பேஞ்சா வழுக்கும்பா. அந்த தோஷங்கள் இல்லாமல் மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுறான். 10 நாள் வெயிலும் 1 நாள் மழையுமா பெஞ்சு இந்த ஜனங்கள் செழிக்கணும் அப்படின்னு பண்ணுறா. லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே சேவிச்சுட்டு நம்முடைய மனோரதங்களெல்லாம் நிறைவேற்று போகிறா. இந்த திருவாடிபுரத்தில் 5 கருட சேவை 5 கருட சேவை எம்பெருமான் ஆண்டாளுக்கு சேவை சாதிக்கிறா. அது மாதிரி இந்த கிருஷ்ணன் கோயிலில் அங்கே ரங்கநாதர் ஆண்டாள் மடியில் ரங்கநாதர் சைனித்து கொள்ளும் காட்சி விடிய விடிய அந்த காட்சி நடக்கும். 9வது நாள் தேர், அந்த தேரில் இருக்கிற கோலாகலமான காட்சிகள் ரொம்ப சுலபமாக இப்போ கொண்டு விட்டுற ஆண்டாளுடைய ஒரு கட்டாட்சம் இருக்குது, அதனால் கொண்டு விட்டுறா. இது ஆண்டாளுக்காக தனியாக பிரத்யேகமாக நம்ம எதுவும் பண்ணாட்டாலும் ஆண்டாள் சந்திரகலா மாலை அப்படின்னு ஒருத்தர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அலங்காரம் தேவராஜ ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த ஆண்டாள் சந்திரகலா மாலை 30 பாசுரத்தையும் பிரபந்தத்தை இணைச்சி பாடினார். ரொம்ப இதாக இருந்தோம். ஆண்டாள் சந்திரகலா மாலைங்கிறது அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது. பிள்ளைத்தமிழ் பாடினா, பெரியாழ்வார் பிள்ளைத்தமிழ் பாடினார், குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடினார், திருச்செந்தூர் முருகன் மேலே குமரகுருபரர் பாடினார். எல்லாவற்றையும் மிஞ்சியதாக பெரியாழ்வாருடைய பிள்ளைத்தமிழும் இந்த ஆண்டாள் சந்திரகலா மாலையும் மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த ஆண்டாள் சந்திரகலா மாலையில் அந்த வாழி திருநாமம் சொல்லுவார். எம்டி ராமானுஜயங்கார்னு உபய வேதாந்தி, எல்லாம் கத்தவர். ஆனால் கடைசியாக கொஞ்சம் காலம் சிரமப்பட்டார், எந்திருக்க முடியாமல் கொள்ளாமல் ரொம்ப சிரமப்பட்டார். குரல் மாறல் அவருக்கு. அதோடவே அவ்வளோ பேசிகிட்டு இருப்பா, படுக்க விட்டு எந்திருக்க முடியாது, அவ்வளோ குரல் டோன் அப்படி இருக்கும். அவெல்லாம் இருந்து நிர்வாகம் பண்ணவா ஒரு காலத்தில். ஆண்டாள் வாழி திருநாமம். பொங்கு புகழ் தானிந்த பொங்கு புகழ் தானிலத்து தரமுடு சேர் குருமறை கருதி வாழி உதயானம் பரமபாகவத ஒலிந்து நீடு ஒளி வாழி எங்களதிகதி 11 பதிராமுனி வாழ் நிகாயல் வாழ்ந்து முதல்
இசைத்தனா வீரப்பா பனுவல் இசைத்தருள் பதிவில் அமைய தமிழ் துங்கனடு வங்கனடு வாசல் சுதேரல் தேடு போர்க்கொள்ள படியை கொடுத்தவர்க்கே வாழியே தாயம்மா சீதையும் வாழியே திங்கள் முகமாறி என் தளவினும் எத்தாள்கள் வாழி வாழி சோதிதரே மித்தகம் இத்தனை போம் ஸ்ரீவில்லி நகர் வாழி வாழியே நீலாதுங்கஸ்தரையிடம் பாராட்டம் தம் சிறிசரம் தியாவயந்தி சோச்சிஷ்டாயாவிடம் யாபலாத் கிருத்த முக்தே கோதாதஸ்ய நம இதம் இதம் பூய வாஸ்து புயகா அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதி விசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாளை சொல்லி சுடி கொடுத்து சுடக்கூடிய சொல்வாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வாண்டமே நன்றி. இந்த தனியன் சொல்லும்போது வேங்கடவருக்கு என்ன விதி என்ற இம்மாற்றம், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேங்கடவருக்கு தலையெழுத்தாங்கிற மாதிரி, வேங்கடவருக்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வாண்டமே நல்கு. அப்படிப்பட்ட வாழி திருநாமம் திருவாடி பூரத்தை ஜெகத்துத்தால் வாழிய திருப்பாவி 30 செப்பினால் வாழியே பெரும்பூர் நாவலிக்கு பின்னால் வாழியே 143 வாழியே உயர் அரங்கற்க தன்னை உகந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருவில்லி வடநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலப்பதங்கள் வாழியே கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதி மணிமாடம் தோன்றும் ஊர் நீதியா நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதும் ஊர் வெள்ளிபுத்தூர் வேதக்கோன் ஊர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் எசவனத்துக்கும் வித்தாகும் கோய தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்பு. அந்த 30 பாட்டில் நாராயணனேன்னு வைகுண்ட வாசனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இவர்கிட்ட யார் கூப்பிடுகிட்டு கேட்க போறா, இவர் ஆனந்த சயனத்தில் இருக்கார், நமக்கு எளியவனாக இருக்கணும், கட்டவும் அடிக்கவும் ஓடவும் துரத்தவும் பேர் சொல்லி கூப்பிடுவோமா இருக்கணும். அப்படி அவதானம் வேணுங்கிறதுக்காக கோவிந்தனை கூப்பிட்டாளாம். முத்தெழுத்துடைய 3 எழுத்துடைய பேரால் கத்திரமந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டான். 3 எழுத்து கோவிந்த, 4 எழுத்து வருது. ஒற்று வைத்த எழுத்துக்கள் கணக்கில் சேராது. ஆனால் கோவிந்த சொல்றா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஊரில் இந்த திருப்பா 30 பாசனமாவது சொல்லணும். இது தப்போ சரியோ அவன் ஏத்துன்றான். நீ எப்படி பாடினாலும் ஏத்துன்றான். பாடுறியான்னு பார்க்குறான், அவ்வளோதான். வாயை திறக்கிறியா எனக்காகன்னு பார்க்குறான். இல்லை வெக்கப்படுறதுக்கு சுதி பார்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் ஒன்று லயம் பார்க்குறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. கூட்டத்தோட சொல்லிட்டே போக வேண்டியதான். இந்த கோவிந்தா 1008 சாசனம் பாடல் சொல்லணும். 1008 சொல்ல முடியாது சுவாமி இப்போ உள்ள காலத்தில். 108 அஷ்டோத்தர கிருஷ்ணாய கமலநாதாய வாசுதேவாய சனாதனாய 108க்கு அவ்வளோ நேரம் பொறுக்க முடியாது. வார்த்தையை தேடி பிடிக்கணும், தடவணும், தடுமாறணும் முடியாது. ஒன்றும் வேண்டாம், ஒரு 12 நாமாவை சொன்னாலே போருமே. நாமம் பலவும் நவீன்டேலோ ரம்பாவாய். என்ன 12? கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா சீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா. இந்த 12லேயே கிருஷ்ணனுடைய சேஷ்டிதங்கள் நிறைய. தாமோதரா வயிற்றிலே தழும்பு கட்டிய அந்த தழும்பை வாங்கிறவன், கயிறு கட்டிய தழும்பை வாங்கிறவன். கோவிந்தன் இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சவன். அதனால் இந்த 12 நாமாவை சொன்னால் போருமே, சொல்லிட்டு நம்ம விலைக்கு ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாமே. கொஞ்சம் இறங்கி வாங்க சுவாமி, நாங்களும் கலிகாலத்தில் அங்கே ஓடுறோம் ஆடுறோம், விட்டால் பஸ்ஸு போயிடும் அது போயிடும். சரி 3 எழுத்து 3 வார்த்தை அச்சுதானந்த கோவிந்த நாம உச்சாரண பேசயாது நஷ்யந்தி சகலாரோகா சத்தியம் சத்தியம் வதாமியம். ஆத்மார்த்தமாக அச்சுதாய நமஹா அனந்தாய நமஹா கோவிந்தாய நமஹா சொல்லிட்டு முடிஞ்சால் ஒரு பிரதட்சணத்தை பண்ணிட்டு போப்பா. இல்லை சாமி 3ங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். இந்த கம்ப்யூட்டர் அது இந்த மனக்கணக்கு போடுறது அது போடுறது இல்லை. இந்த மூளைக்கே வேலை ஜாஸ்தி இல்லை.
மூளை குறையும்னா 2 வார்த்தை வச்சுக்கோன்னா, 2 வார்த்தையில் வச்சுக்கோ. இந்த ராமான்னு சொல்லு போரும்னா. தாதையார் நாரதற்கு தந்த நாமம், தவமுனிவன் வான்மீகி சாற்று நாமம், மேதையார் ஞானியார்தாம் வெள்ளு நாமம், விபீஷணருக்கு பேரருள் தந்த நாமம், தீது யாருற்றாலும் தீர்க்கு நாமம், தேவரெல்லாம் ஜபிக்கின்ற தெய்வ நாமம், சீதை ஆறுயிர் தளிர்க்கச் செய்த நாமம், ஸ்ரீராமநாமவென செப்புவாயே. அது போருமே. அருமையான ராமாங்கிற பாட்டு வருது. அதை சொன்னால் என்ன கிடைக்கும்னா, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தெய்யுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்று 2 எடுத்தினால் நாடிய பொருள் கைகூடும், ஞானம் போடும் உண்டாம், மீடியல் வழியதாக்கும், வேரியங் அமலை நோக்கும், நீடிய அறக்கர் சேரை நீர்விட்டு அடிய வாகை சூடிய சேராமன் தோல்வலி கூறுவோர்க்கே. அந்த 2 நாமாவை ஒரு தடவை காலையில் இருக்கும்போது சொல்லுங்கோ. கஜேந்திர மோட்சத்தை நினைங்கோ. ராத்திரி இந்த ராமநாமத்தை சொல்லுங்கோ. நமக்கு இருக்கிற கவலைகள்லாம் எல்லா கவலையும் போயிடும். புது கவலை வந்துடும். இனிமேல் தூக்கம் வராது அப்படின்னு. அதனால் ஆண்டாளுடைய மனோரதம் அந்த வருடத்துக்காக போடும். தங்க விமானம் போட்டு வச்சுருக்கா. மிக பெரும் பிரயாசையில். ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசமாக இருக்குது. அதனால் எல்லோரும் ஒரு தடவையாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த தேர் உற்சவத்தில் கலந்துண்டு எல்லா விதமான வளங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத் தேவி விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். சஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம் மகேசா. கோபிராமணேபியோ சமஸ்தி நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவः. ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க ஸ்ரீசவர்த்ததாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களை வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.